தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்றைய தினம் பீகார் மாநிலத்தினுடைய பெகுசரா என்ற நகரில் ஒரு மாபெரும் ரேலி, ஒரு பாத யாத்திரை நடந்துச்சு. அந்த பாத யாத்திரையை இளைஞர் காங்கிரஸ் பிரிவு அதை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. பாத யாத்திரையில் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி மற்றும் முன்னாள் தலைவரான திரு ராகுல் காந்தி அவர்கள் பங்கேற்றிருந்தார். யாத்திரையில் ராகுல் காந்திக்கு கிடைத்திருந்த அந்த வரவேற்பு என்னென்ன அம்சங்களில் கோரிக்கை வைத்திருந்தாங்க, ஆளும் அரசு பீகாரினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அது நெருக்கடி கொடுக்கும் விதமாக இருந்தது, ஆட்சி மாற்றத்திற்கு அந்த மக்கள் தயாராகி விட்டார்களா என்ற இந்த கோணத்தில் தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். பீகார் மாவட்டம் பெகுசராய் என்ற அந்த மாவட்டத்தில் இளைஞர் காங்கிரஸ் சார்பாக அந்த ரோட் ஷோ, அதாவது அந்த ரேலி என்பது நடத்தப்பட்டது. அதில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ராகுல் காந்தி அவர்களோடு தோளோடு தோள் சேர்ந்து பயணித்ததை நம்ம பார்க்க முடியுது. அவ்வளோ ஆரவாரமாக ராகுல் காந்தியை தன்னுடைய ஒரு தலைவராக ஒரு எழுச்சி மிக்க ஒரு கூட்டம் ராகுல் காந்தியை பின்தொடர்ந்து சென்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு அந்த இளைஞர்களும் சரி, பீகாரினுடைய மாநிலத்தினுடைய மக்களும் சரி, ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களாக, ஒரு ஊழலில் இருந்தும் இன்னும் பல முறைகேடுகளில் இருந்தும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் ராகுல் காந்தி அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அந்த ரேலியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இடம்பெயர்வை நிறுத்துங்கள், வேலையை கொடுங்கள். ஆமாங்க, பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், வேலை பணிகளாக இருக்கட்டும், ரொம்ப 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 ஒரு குறைவான ஒரு புவரான ஒரு மாநிலம் தாங்க பீகார். நம்மளாம் சொல்லுவோம், வடவர்கள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆக்கிரமிச்சிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பரவலாக இந்த கருத்து கூறப்படும். அந்த கருத்துக்கான ஒரு முக்கியமான காரணம், வட மாநிலங்களில் குறிப்பாக பீகார் மாதிரியான மாநிலங்களில் அங்கே தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், அப்படியே அவர்களுக்கு சிறு சிறு தொழில்கள் செஞ்சாலுமே கூட நம்மளை மாதிரிலாம் 500, 1000 ரூபாய்லாம் நாளொன்றுக்கு அவங்களுக்கு கூலிகள்லாம் கிடைக்காது. மிகவும் சொற்பமாக 200 ரூபாய், 300 ரூபாய் இப்போ இருக்கக்கூடிய விலைவாசிகளுக்கு, இப்போது இருக்கக்கூடிய தங்கம் விலைக்கு அதோட ஒப்பிடுகையில் ஒன்றுமே இல்லை. அந்த விலை தான் பீகார் மாநிலத்தில் கொடுப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு அந்த பணி கூட கிடைக்காது. அதனுடைய விளைவாகத்தான் அவங்க அப்படியே புலம்பெயர் தொழிலாளராக மாறிடுவாங்க. டெல்லி, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இது போன்ற மாநிலங்கள்லாம் அவங்க படையெடுத்து போகக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அதை மையப்படுத்தி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை, மக்களுடைய பொது பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி. அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் எப்படி பாரத் ஜோடோ யாத்திரை என்ற அந்த யாத்திரையை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக கன்னியாகுமரியில் ஆரம்பித்து காஷ்மீர் வரை தன்னுடைய அந்த பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி சென்றாரோ, எவ்வளோ மக்கள் ஆரவாரமாக ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மாற்றத்தை தரக்கூடியவர், நிச்சயமாக அவர் ஒரு மாற்று சக்தியாக இந்த இந்திய மண்ணிற்கு ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடியவர் என்று மக்கள் எண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மெஜாரிட்டியாக இருந்த 400 சீட் என்று சொன்ன அந்த பாரதிய ஜனதாவை ராகுல் காந்தி அவர்கள் பாத யாத்திரையோடு, வெறுப்புக்கு எதிராக அன்போடு, சனாதனத்துக்கு எதிராக அரசியலமைப்போடு அவர் அந்த அரசியலமைப்பு புக்கை ஏந்தி, பாட்னாவில் கூட மாநாடு நடந்திருக்கிறது. அந்த மாநாட்டில் கூட அவர் அந்த அரசியலமைப்பு பாதுகாப்பு மாநாடாகத்தான் அவர் கலந்துக்க போறாரு. ஸோ அரசியலமைப்பு அந்த புத்தகத்தை அவர் முன்னிலைப்படுத்தி, அரசியல் அமைப்பு தான் நமக்கு உண்டான உரிமைகளை தரக்கூடியது, அரசியலமைப்பு சட்டம் தான் நம்முடைய இளைஞர்கள், வேலையில்லா இளைஞர்களுக்காக இருக்கட்டும், பாமரர்களாக இருக்கட்டும், ஏழை எளியவர்களுக்காக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டம் ஒன்றுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடியது அப்படின்ற ஒரே நோக்கத்திற்கு ராகுல் காந்தி அவர்கள் நாடு முழுக்க ஒவ்வொரு வீட்டினுடைய தன்னுடைய சகோதரனை போலவும் தன்னுடைய பிள்ளையை போலவும் ராகுல் காந்தி அவர்களை ட்ரீட் பண்ணாங்க கடந்த பாரத் ஜோடோ யாத்திரையில். அது எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றுச்சுன்னு நம்மளால் தேர்தல் ரிசல்ட்லேயே பார்க்க முடிஞ்சிச்சு. அது போல ஒரு யாத்திரையை தான் வெள்ளை டிஷர்ட்டை அணிந்து எல்லாரும் ஒரு மிகப்பெரிய ஒரு யாத்திரையை அந்த பெகுசராய் என்ற அந்த நகரில் நடந்துச்சு நேற்றைய தினம். குறிப்பாக இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலும்
பீகார் மாநிலத்திலே வெகு விரைவில் வர இருக்கு இந்த ஆண்டினுடைய இறுதி காலகட்டத்தில். அநேகமாக ஒரு அக்டோபர் நவம்பர் காலகட்டத்தில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 6 மாதங்களே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மக்களுடைய இஷ்யூவை வந்து தற்போது கையில் எடுத்திருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள். குறிப்பாக புள்ளி விவரங்கள், அதாவது எக்ஸாக்டாக நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. சில புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டொன்றுக்கு பீகார் மாநிலத்திலிருந்து புலம்பெயரும் தொழிலாளராக அந்த மாநிலத்திலிருந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர், சராசரியாக 20 லட்சம் பேர் அந்த மாநிலத்திலிருந்து வேறு மாநிலத்திற்கு தஞ்சம் போகக்கூடிய சூழ்நிலை தான் வந்து அந்த மாநிலத்தில் இருக்கிறது. எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை, வேலை வாய்ப்பின்மை வந்து தலைதோங்கி இருக்கிறது. அந்த மாதிரி ஸ்கில்டு லேபர்ஸ் இல்லை, அந்த மாதிரியான ஒரு எஜுகேஷன் வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை பீகார் மாநிலத்தில். இப்படியான ஒரு பின்தங்கக்கூடிய மாநிலமாக இருந்து வருகிறது. இதையெல்லாம் மையப்படுத்தி இந்த யாத்திரை வந்து நடத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ கடந்த 2005 கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தினோட முதலமைச்சர் மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் எந்த மாதிரியான வளர்ச்சியை கொடுத்து விட்டார்? அவருக்கு பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பக்கம் ஐக்கிய ஜனதா தளத்தோடு காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கொள்வார். அங்கு ஏதேனும் ஒரு கசப்பு ஏற்பட்டு விட்டதா, அங்கு நம்முடைய இறப்புக்கு பாதிப்பு ஏற்பட்டு விட்டதா, உடனடியாக அவர் வந்து பிஜேபியோட கூட்டணி வைத்து விடுவார். இந்த சூழ்நிலையை தான் வந்து அங்கு இருந்து வந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இப்படி மாறி மாறி சென்று கொண்டிருக்கக்கூடியவர், நாடாளுமன்ற தேர்தல் வரை இந்தியா கூட்டணி தான் வந்து வெற்றி பெறும், இந்தியா கூட்டணியுடைய நான் ஒரு கன்வீனர் என்று சொன்ன நிதிஷ்குமார் அவர்கள் எப்படி இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பீகார் மாநிலத்தில் ஒரு ஸ்வீப் பண்ண முடிஞ்சிச்சு பிஜேபியும் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா கட்சியினால அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாராலும் ஒரு வெகுவாக பார்க்கப்பட்டது. ஒரு ஆச்சரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கப்பட்டது. மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலே பாரதிய ஜனதா அடி வாங்கியது. உத்தரப்பிரதேசத்திலே ஒரு ஸ்வீப் ஏற்படும், அங்கே ராமர் கோவில் கட்டிவிட்டார்கள், நிச்சயமாக அங்கே வெற்றி பெற்று விடுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அங்கேயும் வந்து தோல்வியை தழுவினார்கள். மிகப்பெரிய தோல்வி, இதுவரை கண்டிராத தோல்வி. ஆனால் பீகார் மாநிலத்திலே இப்படியான ஒரு மாறி மாறி கூட்டணி வைக்கக்கூடியவர், தேர்தலுக்கு தகுந்தவாறு தன்னுடைய இருப்புக்கு தகுந்தவாறு மாற்றி அமைக்கக்கூடியவர், இவருக்கு எப்படி மக்கள் இவ்வளவு செல்வாக்கூட வாக்களித்தார்கள் அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக என்ன காரணங்கள் என்றால், மதுவிலக்கு அங்கு அமலில் இருக்கிறது. மதுவிலக்கு அங்கு அமலில் இருப்பதனால் பெண்களுடைய மனதை வென்றிருக்கிறார் நிதிஷ்குமார் என்று தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ கடந்த தேர்தல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2020ஆம் ஆண்டு அந்த தேர்தல் வந்து நடந்துச்சு. அதில் ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் நிதிஷ்குமார் தலைமையிலான பிஜேபி கூட்டணி களம் கண்டது. அவங்க கூட்டணியில் வந்து கிட்டத்தட்ட அவருடைய கட்சி 43 தொகுதிகள் வென்றது. அதே போல் பாரதிய ஜனதா 74 இடங்களில் வந்து வெற்றி பெற்றது. அதே போல் இன்னும் சில கட்சிகள், சிறு கட்சிகள் 4 இடங்களும், ஒரு இடங்கள் வந்து நம்முடைய ராம்விலாஸ் பாஸ்வானுடைய அவருடைய மகன், அவருடைய கட்சி, அந்த சிராக் பாஸ்வான் அவருடைய கட்சி வந்து ஒரு தொகுதியை நம்ம வென்றதை பார்க்குறோம். அதே போல் எதிர்கட்சியிலே நம்ம காங்கிரஸ் கூட்டணியை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 75 இடங்கள் தனிப்பெரும் கட்சியாக நம்முடைய தேஜஸ்வி யாதவ், லாலு பிரசாதருடைய மகனாக இருக்கக்கூடியவர், அவர் தலைமையிலே களம் கண்டபோது 75 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அவர்கள் வந்தார்கள். ஐக்கிய ஜனதா தளம், அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி 19 இடங்கள், அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே வந்து சிபிஐ, சிபிஎம் மட்டுமல்லாது சிபிஎம்எல், அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட் அண்ட் லெனினிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கட்சியும் அங்கே வந்து இருக்குது. அது வந்து ஒரு நல்ல ஒரு பிரதானமான ஒரு கட்சியாக கம்யூனிஸ்ட் கட்சிகளில் வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அங்கே வந்து அவங்க 12 சீட்டு சிபிஎம்எல் எடுத்திருக்காங்க. 2 தலா சீட்டுகள் வந்து சிபிஐ, சிபிஎம் எடுத்திருக்கிறாங்க. ராஷ்டிரிய ஜனதா தளம் வந்து 75 இடங்கள், காங்கிரஸ் 19 இடங்கள் ஆகிய இவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிச்சு. காரணம் என்னவென்றால், ஓவைசி போன்ற சிறு கட்சிகள், சுயேட்சைகள்லாம் வந்து தனித்து விடப்பட்டதனால், இவர்கள் எல்லாம் ஓரணில் ஒன்று சேர்க்காத காரணத்தினால் வந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன எட்ஜில் தான் வந்து தோல்வி அடைஞ்சாங்கன்னு பார்க்குறோம். காலையிலிருந்து மதியம் வரை முன்னிலையில் இருந்த ராஷ்டிரிய ஜனதா தளம், தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய கட்சி
பிறகு மத்தியானத்துக்கு பிறகு ட்ரெண்டு மாறுறதை நம்மளால கடந்த தேர்தலோட முடிவுகளை பார்த்துருப்போம். இந்த தேர்தலிலே வாக்குகளை சிதறடிக்க விடாமல் எப்படி இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை ஒரு முன்மாதிரியாக வைத்து நாடாளுமன்ற தேர்தலிலே நம்ம ஒரு மெஜாரிட்டியிலிருந்து நம்ம வந்து மைனாரிட்டி ஆட்சியாக பிஜேபியை கொண்டு வந்தோம் என்ற அந்த ஒரு ஃபார்முலாவோடு நிச்சயமாக அசாதுதீன் ஓவைசி கடந்த தேர்தலிலே ஒரு அதிருப்தி அடைந்தார். என்னை வந்து சரியாக ட்ரீட் பண்ணல கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தையில் அப்படின்னு சொல்லி தான் அவர் வெளியே வந்தார். அந்த தவறுகளை எல்லாம் அந்த பிழைகளை எல்லாம் சீர்திருத்தம் செய்து இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே எப்படி ஓரணியில் ஒன்று சேர்ப்பது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியோட இந்த மக்களினுடைய இஷ்யூவோட வெறுப்பு பிரச்சாரத்தை ஒரு பக்கம் தூர தூக்கி வீசிவிட்டு ஒரு காலத்திலே சாஃப்ட் இந்துத்துவாவாக காங்கிரஸ் இருந்ததனுடைய எதிரொலியாகத்தான் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது காங்கிரஸ் பெரிய இயக்கம். இப்போது அது எல்லாம் தவிடுபடியாக்கும் விதமாக ராகுலினுடைய தலைமையிலே முழுக்க முழுக்க வளர்ச்சி, அரசியலமைப்பு பாதுகாப்பு, மக்களுக்கான வேலை வாய்ப்பு, இந்த மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையே மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்து சென்றிருக்கிறார். இதனுடைய விளைவாகத்தான் பீகாரில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த வக்ஃபு திருத்த மசோதா கூட ஏற்பட்டதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த திருத்த மசோதா ஏற்பட்டதுனால பீகார் மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி இஸ்லாமிய தலைவர்கள் 4 பேர் கிட்டத்தட்ட வந்து வெளியேறக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இன்னும் பலரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள், அவர்களும் வெளியேறக்கூடும் அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு வந்து தற்போது வந்திருக்கிறத பார்க்குறோம். வெளியேறியவர்களுடைய பெயர் வாசிக்கிறேன். ராஜு நையார், தபரேஸ் சித்திக் அலி, முகமது ஷானவாஸ் மாலிக், முகமது காசிம் அன்சாரி. ஸோ இவர்கள் எல்லாம் வந்து வெளியேறி இருக்கிறார்கள் முன்னணி தலைவர்கள் ஐக்கிய ஜனதா தளத்திலே. நம்ம இதில் இன்னொன்று பார்க்க வேண்டியது இருக்குது. வக்ஃபு எதிர்ப்பையும் நிதிஷ்குமார் அவர்கள் சம்பாதித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் இஸ்லாமியரோட வாக்குகளை கணிசமாக பெற்றிருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் எதிர்க்கக்கூடிய இந்த வக்ஃபு சட்டத்தை ஆதரித்ததனுடைய எதிர்வழியாக அந்த ஒட்டுமொத்த சமூகமும் அவர் மீது கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் என்றுதான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கே பாப்புலேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஆண்டு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய புள்ளி விவரங்களை கூட அவர்கள் வெளியிட்டனர். அதனுடைய புள்ளி விவரத்தினுடைய அறிக்கையின்படி 2.31 கோடி மக்கள் அங்கே வந்து வாழ்கின்றனர். கிட்டத்தட்ட 17% ஒரு கணிசமான ஒரு எண்ணிக்கையிலே வந்து இஸ்லாமிய சிறுபான்மையின சமூகம் வந்து அங்கே இருந்துட்டு வர்றாங்க. ஸோ வரக்கூடிய தேர்தலிலே இஸ்லாமியர்களோட வாக்குகள் ஓவைசி போன்றவர்களுடைய தனித்து விடப்பட்டால் அவர்களுடைய வாக்குகள் எங்கும் பிரியாமல் ஓரணியிலே எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு அழகிய ஸ்ட்ராட்டஜியை வந்து இப்போதே முன்னெடுத்திருக்கிறார்கள். மக்களுக்கான அந்த இஷ்யூஸை வந்து கையில் எடுத்திருக்காங்க, வாழ்வாதார பிரச்சனைகளை. அதனாலே இது வந்து நிச்சயமாக பீகார் தேர்தலில் ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை எதிரொலிக்கும் என்றுதான் வந்து இதில் வந்து எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து தமிழ் நியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தந்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.